ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் பெட் டைம் ஸ்டோரீஸ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஒரு குறும்புக்கார குரங்கோடது. அந்த குரங்கு பேர் கிட்டு. கிட்டு குரங்குக்கு யாருக்கும் நல்லது செய்யவே தெரியாது. அவன் எல்லாருக்கும் கெட்டது தான் செய்வான். கிட்டு குரங்கோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த காட்டில் இருக்க மிருகங்கள் அவன் கூட சேரவே சேராது. ஏன்னா அவன் யாருக்காவது தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பான். மரத்தில் ஏறினா அங்கே பழங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க அணில்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் வம்பு பண்ணுறதுக்காக அந்த பழங்களை கீழே தள்ளி விடுவான். கீழே தள்ளி விட்டுட்டு பார்த்து சிரிப்பான். இதனால் அந்த பறவைகளும் அணிலும் சில நாள் அழுதுருக்கு. அந்த காட்டு ராஜாவான சிங்கத்துக்கு கூட கிட்டு குரங்க பிடிக்காது. ஏன்னா சிங்கராஜா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது கிட்டு போய் அந்த சிங்கத்தோட வாலை கடிச்சு விட்டுட்டு ஓடியே வந்துட்டான். இதை பார்த்த ராஜா வழியில் துடிச்ச போது அவன் தூரத்துலேருந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அன்னைக்கு ராஜாவுக்கு கிட்டுவை கடிக்க ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனால் ராஜா அப்பந்தான் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வந்ததுனால அவங்க அன்னைக்கு அதை கடிக்கலை. அதிலிருந்து ராஜாவுக்கு கிட்டு குரங்க பார்த்தாலே பிடிக்காது. அவங்களுக்கு கிட்டு மேலே ரொம்ப வெறுப்பு வந்துடுச்சு. கிட்டு குரங்கோட தொல்லை அந்த காட்டில் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த எல்லா மிருகங்களும் வருத்தப்பட்டுச்சு. இந்த கிட்டு ஏன் இப்படி நல்லதே செய்ய மாட்டேங்கிறான், எல்லாருக்கும் கெட்டது செய்கிறான் அப்படின்னு மிருகங்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிச்சு. ஒரு நாள் கிட்டு மரத்துக்கு மேலே உட்காந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே ஒரு பாம்பு போயிட்டு இருந்துச்சு. அந்த பாம்பை தொல்லை பண்ணுறதுக்காகவே நிறைய பழங்களை பறித்து அந்த பாம்பு மேலே வீச ஆரம்பித்தான். இதனால் பாம்பு பயந்து போய் அதோட பொந்துக்குள்ளே வேகமாக ஓடி ஒளிஞ்சிருச்சு. இதை பார்த்த கிட்டு குரங்கு மேலேருந்து சிரிச்சிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே கிட்டு குரங்கு வழக்கம் போல் ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி தாவி விளையாடிட்டு இருந்துச்சு. அப்போ தெரியாது அதுக்கு இந்த நாள் எவ்வளோ கசப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும்போது கிட்டு குரங்கு என்ன பார்த்துச்சுன்னா, ஒரு புறா தன்னோட முட்டைகளை பத்திரமா பாதுகாக்கதை அது பார்த்துச்சு. அந்த புறா பக்கத்துலேருந்து தன்னோட முட்டைகளை கவனமாக பார்த்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த கிட்டு குரங்கு அந்த புறாவுக்கு தொல்லை கொடுக்க நினச்சி அந்த முட்டைகளை டக்குன்னு கீழே தள்ளி விட்டுருச்சு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புறா அதிர்ச்சியில் ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து கிட்டு குரங்கு சிரிச்சுக்கிட்டே இன்னொரு மரத்துக்கு தாவிச்சு. அது தாவ போகும்போது பக்கத்தில் இருந்த மரத்தோட கிளைகளை அது ஒழுங்காகவே பிடிக்கலை. இதனால் அது கை ஸ்லிப்பாகி டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. கீழே விழும்போது கீழே கடந்த ஷார்ப்பான கல்லில் கிட்டுவோட முகம் பொத்தனை மோதிருச்சு. முகத்திலிருந்து அவ்வளோ ரத்தம் வெளிவந்துச்சு. அதுக்கு வலி தாங்க முடியல. அதோட முகமே உடஞ்சி போயிருந்துச்சு. இதை பார்த்த பக்கத்தில் இருந்த மிருகங்களுக்கு கிட்டு குரங்கு உதவி செய்யணும்னு தோணலை. கிட்டுவை பார்த்து எல்லாருக்கும் சிரிக்கணும்னு தான் தோணுச்சு. எல்லா மிருகங்களும் சிரித்தாங்க. புறாவும் கூட மேலேருந்து பறந்து வந்து பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த கிட்டு குரங்குக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தாலும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம என்ன அடுத்தவங்களுக்கு செஞ்சோமோ அதை தான் அவங்க இப்போ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வாழ்நாளில் யாருக்குமே நல்லதே செய்யாதது அதுக்கு அப்போ தான் நினைவுக்கு வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் கெட்டது செஞ்சோம், இன்றைக்கி நம்மளுக்கு யாருமே நல்லது செய்யலை அப்படின்னு அதுக்கு புரிஞ்சிச்சு. அது யாருக்காவது நல்லது செஞ்சுருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க உதவி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது யோசித்து பார்த்துச்சு. வாழ்க்கையில் முதல் தடவையாக கிட்டு குரங்கு அன்னைக்கு தான் அதோட தவறை உணர்ந்து அழுதுச்சு. நம்ம யாருக்குமே நல்லதே இது வரைக்கும் செய்யாமல் போயிட்டோமே, நம்ம எல்லாருக்கும் நன்மை செஞ்சுருந்தா இன்றைக்கி நம்மளுக்கும் எல்லாரும் நல்லது செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அது ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யும்போது கடைசியில் நம்மளுக்கே அது கெட்டதாக முடிஞ்சிடும். சரியா குட்டீஸ்? அதனால் எல்லாருக்கும் நல்லது செய்கிற குட்டீஸாக எப்பவும் இருங்க. சரியா? பாய் குட்டீஸ்.